தீபஜோதி மலையில் இப்படி ஒரு சம்பவமா? அண்ணாமலையார் கோவிலின் மீது ஏறிய ராட்சசன். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறையானது, ஒரு பெரிய ராட்சத பாறையானது ஒரு வீட்டின் மேல விழுந்து அந்த வீட்டில இருந்த 7 பேரும் உயிரிழந்த சம்பவம் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி இருக்கிற இந்த நேரத்துல பல இடங்கள்ல பல எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கு. கனமழையும் ஆங்காங்கே பெஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி திருவண்ணாமலையோட ஜோதி மலையான 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த மலையில ரொம்ப ஆபத்தான நிலைமையில 20 டன் எடை கொண்ட ஒரு ராட்சத பாறையானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால நெடுஞ்சாலைத்துறை ஒரு முயற்சி ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. இந்த பாறையை துளை போட்டு அங்கிருந்து அகற்றணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. 20 டன் இருக்கக்கூடிய இந்த ராட்சத பாறையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட துளைகளை போட்டிருக்காங்க. இந்த 100க்கும் மேற்பட்ட துளைகள்ல ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அடைச்சிருக்காங்க. சோ இந்த கெமிக்கல் ஆனது வெயிலோட தாக்கத்தை பொறுத்து அந்த பாறையானது வெடிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்படி ஒரு மருந்து பயன்படுத்துறாங்க. இதனால குடியிருப்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா குடியிருப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த வகையில தான் இந்த பாறையை வெடிக்க வைக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.